ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் நான் அப்போ தான் சொன்னேன், என்னால் உங்களோட இதுக்கு மேலே சேர்ந்து வாழ்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு உடனே ஏன் இப்படிலாம் சொல்கிற, இத்தனை நாளாக ஒத்துமையாக தானே இருந்தோம், ஏன் நீ இந்த மாதிரியெல்லாம் கோவப்படுற, இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கோவப்படுறது இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிட்டுருக்க முடியாது. எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நான் ஃபேவராக தான் நடந்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் செஞ்ச விஷயங்களுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்காத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு அதை பற்றி தெரியும், தெரியாமல் இருக்காது, போக போக உங்களுக்கு புரியும் உங்கள் ஃபேமிலியை பற்றி அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, பேசுகிறனால என்ன ஆக போகுது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையும் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப நம்ம குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக படுது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எல்லாமே நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு போக போக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்மளால தான் அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்ததை நோக்கி போயிட்டு இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்குவோம், இதுக்கு மேலே நம்ம எதையும் பேச வேண்டிய அவசியங்கிறது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அவரும் கஷ்டப்படுறாரு தான், நம்மளும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம் போல இருக்குது, இது மாதிரி டக்குன்னு நம்ம பேசியிருக்கக்கூடாது, பேசணுன்னா அவங்களுக்கும் மனசளவில் சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்காமல் இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க, உண்மை இல்லாமல் இல்லை, எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் அதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்கும் இதான விஷயத்த நம்ம மறைக்கிறதுக்கோ இல்லை அதை தவிர்த்து வேறு எது விஷயத்தில் கவனம் செலுத்துறதுக்கோ நம்மளால் எதுவுமே முடியாது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும், பொறுமைக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த விஷயத்த நோக்கி நீங்கள் போனீங்கனாலே எல்லாமே சரியாக வந்துடும், அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் சரியில்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், போக போக எல்லாமே உங்களுக்கு புரிய வரும், புரிய வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரிதான்ப்பா, நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் நோக்கி போகிறீங்கன்னா தான் அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும், இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு அவரை நம்ம அந்த மாதிரி பேசிட்டோம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம்.